வணக்கம் மக்களே. காலங்காலத்தில் ப்ரோட்டீன் போடுற டபால் த டேஸ்ட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டு. எதுக்கு நீ காலையில் ஜிம்மு வந்துட்டேன்னா ஈவினிங் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால் நீ காலையிலே முடிச்சிடலாம் சொல்லிட்டு காலையிலே வந்துட்டேன். எல்லாத்துலேயும் 3 செட்டு போட்டேன். ரொம்ப ஹெவியெல்லாம் போடல, லைட்டாக தான் போட்டேன். அப்படியே கொஞ்சம் ஆப்ஸுக்கு கவனம் செலுத்திட்டு கொஞ்சம் புல்லப்பும் போட்டு பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டேன். பரவாயில்ல, செஸ்ட்டு ஷோல்டர்லாம் கொஞ்சம் நல்லாவே பம்ப் ஆகிருந்தான். அந்த குஷிலேயே வீட்டுக்கு வந்துட்டு ஷேக் ஒன்று நாக் அவுட் பண்ணிட்டேன். கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு சைடில் பார்த்தா கொஞ்சம் பால் மிச்சம் இருந்தான். அப்படியே அவனே கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் ஹெவியாக போட்டு அவனையும் நாக் அவுட் பண்ணி விட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கும் முட்டை கூட பீட்ரூட்டும் போட்டு பண்ணியிருந்தேன். முட்டை கூட பீட்ரூட்டா என்னடா இது காம்போன்னு கேட்காதீங்க, அது எனக்கு பிடிச்ச காம்போ. லஞ்சு முடிச்சுட்டு தயிரில் வேக போட்டு சாப்பிட்டேன். ஐஸ்கிரீமே தோற்றுருவான். அப்படியே அவனையும் முடிச்சுட்டு ஈவினிங் ரன்னிங் முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு அப்படியே ரன்னிங் சூடு விட்டேன். இன்றைக்கி வந்து என்ன பிளான் என்றால் 8 கிலோமீட்டர் ரன்னிங்கோட தான் பிளானு. ஸ்டார்டிங்கை ஸ்லோவாக ஓடி ஸ்பீடாக முடித்தோன்னே லெஃப்ட் முடி சைடு வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரெச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சுட்டு மதியானம் அதே சாப்பாடு சாப்பிட்டு கூட ஒரு வாழைப்பழத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு கழுவி விட்டு தூங்கி விட்டேன் மக்களே.